துரேந்தர் 2 திரைப்படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க பயங்கரமா பேசும் பொருளா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் அது நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சிறுபான்மையினருக்கு எதிர்ப்பா இருக்கு. ஒரு பக்கம் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கு, அகைன்ஸ்டா இருக்கு. அதாவது பிஜேபியோட பெருமைகளை பேசக்கூடிய திரைப்படமா இருக்குன்ட்டு பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் மீறி இந்த படம் வந்து ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, கடந்த 2-3 நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹிந்தியில மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து எல்லா மாநிலங்களிலும். ஏன்னா அவங்களோட மொழி, அவங்க மொழியை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, அவங்க மொழியோட பெருமையை வந்து பேசுறாங்க. நீ வந்து தமிழ்ல இப்ப ரிலீஸ் ஆகல, தமிழ்ல பார்க்க முடியாதுனாக்கா நீங்க வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருந்தா கூட டிக்கெட் ரீஃபண்ட் வாங்கிக்கிங்கன்ட்டு ஓப்பனா பேசுறாங்க. ஸோ இந்த துணிச்சல் வந்து தமிழ் சினிமாக்காரங்களுக்கு இருக்கா இல்லையா சத்தியமா கிடையாது. ஏன்னா ஆனா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, தமிழ்நாட்டுக்காரங்க எப்போ ஹிந்தி கத்துனாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஹிந்தியில தான் ரிலீஸ் ஆகுது, அப்பயும் கூட்ட கூட்டமா போயிட்டு படம் பாக்குறாங்க. அது வந்து ஒரே ரீசன் என்னன்னாக்கா, நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று எண்ணம் இருக்கிறதால தான் இந்த படத்துல ஹிந்தியில வந்தாலும் சரி, எந்த மொழியில வந்தாலும் சரி நம்ம போய் பார்ப்போன்றது போய் பாக்குறாங்க. நல்லா இருக்குன்னு படத்தை சொல்றாங்க. ஏன்னா அவங்க புரியுதா புரியலன்னு இந்த துணிச்சல் வந்து தமிழ் சினிமாக்காரங்களுக்கு இல்லை. ஏன்னாக்கா இவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா மாஸ் ஹீரோ வச்சு படம் எடுக்கணும். அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது முக்கியம் கிடையாது. கதை நல்லா இருக்கா நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது முக்கியம் கிடையாது. மக்களுக்கு வந்து சாட்டிபிகேஷன் ஆச்சா இல்லையா அது முக்கியம் கிடையாது. எல்லா மொழியும் படம் ரிலீஸ் ஆகணும், இவங்க வந்து லாபம் வந்தா போதும் அப்படின்ற மனநிலையில தான் இவங்க வந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து தெலுங்கு சினிமா கூட வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சாய்ஸ் பண்ற துணிச்சல் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 1000 கோடி அடிச்சு காட்டியிருக்காங்க. பாகுபலி படம் ஒண்ணு வந்துச்சு, அதுக்கப்புறம் RR படம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொருள் ஆச்சு. அவங்க வந்து நாளைக்கு வந்து தெலுங்குல இந்தியா முழுக்க தெலுங்குல படம் விட்டாலே வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. கன்னடா படமான KGF, காந்தாரா அந்த படம் வந்து கன்னட மொழியிலேயே ரிலீஸ் பண்ணா கூட கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ தமிழ் திரையுலகில் இருக்கிறவங்க வந்து தமிழ்ல வந்து டேரக்டா ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட லட்சணம் வந்து அப்படி. ஏன்னா படம் வந்து எப்படி நம்ம சினிமாக்காரங்க எப்படி எடுக்கிறாங்கன்றது நம்மளுக்கே தெரியும். நம்ம படத்தை நம்ம தமிழ்லயே பாக்குறதுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து உலகம் முழுக்க வந்து தமிழ்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து உலகம் முழுக்க தமிழ்ல மட்டும்தான் ஓடும் அப்படின்னாக்க யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற நம்ம தமிழ் சினிமா வந்து அந்த ஹிந்தி சினிமாவை பார்த்து கத்துக்கணும். ஏன்னா ஹிந்தி சினிமா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ வந்து வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, ஏன்னா நான் வந்து துணிச்சலா சொல்லலாம். அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து தமிழ்ல தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து பார்த்துட்டு கண்டிப்பா என்னோட ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கு உங்களோட மொழி வந்து பெருமை, அதே மாதிரி நம்ம மொழி நம்மளுக்கு பெருமை. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற திறமையை கண்டிப்பா நம்ம வந்து காட்டக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கிட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்றது ஊருக்கே தெரியும். ஸோ கண்டிப்பா தமிழ் சினிமாவில் முன்னும் பல படங்கள் வந்து நல்லா கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசையா இருக்கு. ஸோ கண்டிப்பா நிறைவேற்றாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ரோடு சந்திப்பா. டாடா பாய்.